திறந்து விடுறா, டென்ஷன் ஆகுறாங்கல்ல, உடைச்சிருடா எல்லாத்தையும். டேய் என்னடா என்ன திறந்து விடுறா, திறந்து விடுறா இருந்தா ஆவடி வரையும் போகணும். ஆவடிக்கா? நான் செக் போஸ்ட் வரை தான் போவேன். பரவாயில்லையா? பரவாயில்ல. சரி வாங்க. பெல்ட் சீட் பெல்ட் போட்டுங்க. பெல்ட் சீட்லாம் வேணும் போட்டுங்கண்ணா. பார்த்தா ஃபைனிங் போட்டுருவாங்கண்ணா. உள்ள வந்துச்சு பார்த்தீங்களா? வேண்டியதானே. பரவாயில்ல. எப்படி இருக்குது யாராவது பிடிச்சாங்கன்னா நீங்க தான் கொடுக்கணும். 1000 ரூபா சொல்லிட்டான். சரிண்ணா பரவாயில்ல. உங்க பேர் என்ன? என் பேர் தாஸ். வெறும் தாஸா இல்ல முருகதாஸா? காளிதாஸ். காளிதாஸ். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேங்க. நீங்க? சாப்பிட்டேன். நீங்க என்ன வேலை போறீங்க? நான் திருப்பூர்ல டைலரா இருக்கு. திருப்பூர்ல? அங்கே சென்னையில என்ன? இங்க அக்கா வீட்டுக்கு வந்து. அப்படியா? சரி சரி. என்ன சொல்றது, வாழவே வந்து இந்த வாழ்க்கையை எனக்கு வெறுத்து போச்சுண்ணே. எனக்கு வாழவே பிடிக்கல. விஷம் குடிச்சு செத்துலாமோன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அப்படி சொல்றீங்க? அந்த அளவுக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. 2 வருஷமா லவ் பண்ணேன். சரிண்ணா. நானும் எவ்வளோ தடவை சொல்றேன். நான் என்ன சொல்றேன், வேற யாராவது லவ் பண்ணியிருந்தா கூட சரின்னு சொல்லியிருப்பாங்க. நான் ஆள் தெரியாம லவ் பண்றேன்னு வந்து அந்த ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு. ஒரு நாள் வந்து பக்கத்துல உட்காந்துருந்தாங்க. ஒரே ஒரு முத்தம் கொடுத்துட்டான். முத்தம் கொடுத்ததோட சரி. அதுக்கப்புறம் இது வரைக்கும் நான் அவங்கள பார்க்கல. என் கிட்டக்கு நீ வந்தனா உன்னை வந்து செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க தான். எனக்கு என்ன சொல்றது, அதுல இருந்து எனக்கு மனசு உடஞ்சிருச்சு எனக்கு. ஆனா 2 வருஷமா சரி நம்ம வந்து ஓகே சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஓகே சொல்லல. ஒரு மாதிரி வெறுப்பா இருக்கு. அந்த லவ் ஃபெயிலியர் எல்லாம் இருக்கு உங்களுக்கு? அதெல்லாம் வந்து அனுபவிச்சாதான் அந்த வழி தெரியும். ஆமா ஆமா கண்டிப்பா. அவங்க நம்பர் இருக்கு என்கிட்ட. சரிண்ணா. நான் நம்பர் தரேன் உங்களுக்கு. எனக்காக நான் அது மாதிரி அவன் ஃப்ரெண்டு பேசுறேன். ரொம்ப ஃபீல் பண்றான் அவன். ஏதாவது வந்து கொஞ்சம் அப்செட் பண்ணீங்க, அவனை ஏன் பிடிக்கல அவனா அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நீங்க கேளுங்க. அவன் சாதாரணலாம் சொல்லிட்டு இருக்கிறான் அவன் அப்படின்னு நீங்க கேளுங்க. கேட்பீங்களா? கேட்கறேன். உங்களுக்கு தான் கேட்கறேன். இவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணி இது கூட கேட்க மாட்டேன். நம்பர் சொல்றேன், நோட் பண்ணி சொல்லுங்க. வண்டி நிப்பாட்டிக்கிறாங்க. நைன் செவன் ஹலோ. என்னடா ஆம்பளை குரல் கேக்குது? ஆம்பளை தான். ஆம்பளை தான் பேசுண்ணா. ஆம்பளை என்னடா பேசுறது? ஆனா என் லவ்வர்ண்ணா அவரு. என்னடா சொல்றேன்? ஆமாண்ணா ஆம்பளை தான் பேசுண்ணா. லைன்ல இருக்கிறப்பண்ணா. எப்படின்னா ஆம்பளைட்ட போய் பேசுங்க? என்னன்னா சொல்றீங்க? அண்ணா என் லவ்வர்ண்ணா அவரு. நீ பேசுண்ணா. என்னன்னா இப்படி சொல்றீங்க? ஆனா பேசுறதானே சொன்னீங்க நீங்க. பேசுறதானே நான் சொன்னேன். நான் ஒரு லேடிஸ் தானே பேச முடியும். எப்படி நான் ஆம்பளைட்ட போய்? ஐயோ நான் லேடிஸ் லவ் பண்ணலண்ணா, நான் அவர் தான் லவ் பண்றேன் நானு. என்னண்ணா சொல்றீங்க? நீங்க பேசுண்ணா. கட் பண்ண பேசுங்க. ஏன்னா கம்மி இருக்கா? நீங்க வேற ஏன்னா நீங்க தானே ஹெல்ப் பண்றேன்னு சொன்னீங்க. ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன். ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன். இல்லன்னு சொன்னேன். நீங்களும் இப்ப கஷ்டப்படுத்துறீங்களா? நீங்களா தானே இப்ப பேசுறேன்னு சொன்னீங்க. ஐயோ ப்ரோ ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன். லேடிஸ் தான் பேச முடியும், புரியுதுங்களா? என்னன்னா இந்த மாதிரி பண்றேன்? தேவையெல்லாம் கை வைக்காதீங்க. என்னண்ணா இப்படி பண்றீங்க? அண்ணா நீங்க பேசுங்க. நான் என்னோட ஃபீலிங்ஸ் வந்து சொல்லுங்க அவர்கிட்ட. இந்த மாதிரி நீங்க என்ன ஃபீலிங் எப்படி சொல்ல முடியும்? நானு நீங்க பேசினா தானே அவர் ஏதாவது சொல்லுவாரு. நீங்க என்கிட்ட சொல்லலாம்ல. நீங்க பேசவே இல்லையா? ஏன்னா நீங்க வேற லேடிஸ்ட போய், லேடிஸா இருந்தா கூட பரவாயில்ல, நீங்க ஜென்ஸ்ட போய் பேசணும். எப்படி பேசணும்? நான் அவர் தானே லவ் பண்றேன் 2 வருஷமா நானு. ஆனா ஆள் இவ்வளவு டீசெண்டா இருக்கீங்க, இப்படி எல்லாம் பேசுறீங்க. என்ன நான் அவர் லவ் பண்றேன் நானு. எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுங்க. ஏதாவது பேசுங்க நீங்க அவர்கிட்ட. நீங்க இல்லைன்னா அவர் செத்துருவாருன்னு சொல்றேன்னு ஏதாவது சொல்லுங்க. எனக்காக பேச மாட்டீங்களா? கையெல்லாம் எடுக்கணும். ஏன்னா கையில மேல வைக்கிறீங்க. எனக்காக பேச மாட்டீங்களா? ஏன்னா கம்முன்னு இருக்கணும்.
சரி நம்ம 2 பேரும் லவ் பண்ணலாமா? என்ன நீ லூசானா நீ? என்னண்ணா மேலாம் கை வைக்கிறானா? டென்ஷன் ஆயிடுவானா? என்ன மேல நான் வைக்க கூடாது மேல கை? பாக்க டீசெண்டா இருக்க, இவ்வளவு மோசமா நடந்துக்கிற. நான் என்ன பண்ண உங்கள? இறக்கி விடியா போற? ஏதோ காசு பணம் கேட்டேன் உங்கள்ட்ட. இறக்கி விடியா நான் போறேன். சும்மா மேல கையை வச்சனா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஒரே ஒரு முத்தம் மட்டும் கொடுக்கணும். போய் அந்த நான் ரொம்ப கஷ்டப்படுறேண்ணா. ஒரு போன் அடிச்சுனா எங்க அம்மா எல்லாம் வந்துருவாங்க. நான் லவ் ஃபெயிலியர் ஆகி ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன். ஒரே ஒரு முத்தம் மட்டும் கொடுத்துருப்பேன். அந்த மாதிரி ஆனா நீ திறந்து விடியா இல்லையாப்பா? நான் திறந்துடுறேன். ஒரே ஒரு முத்தம் மட்டும் திறந்து விடுறா. டென்ஷன் ஆயிரும்டா. நான் ஒரே ஒரு முத்தம். என்னை பத்தி உனக்கு தெரியாதா? டென்ஷன் ஆயிரும்டா. திறந்து விடுறா. கை வைக்காத மேல. நான் ஒரே ஒரு முத்தம் மட்டும். ஏய் வேணாண்டா. டென்ஷன் ஆக்காரா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? திறந்து விடுறா போற. என்ன வச்சு? உன்ன மாதிரி ஆள் நான் இல்லடா. சரியா? உன்ன மாதிரி ஆள் நான் கிடையாது. 2ஆம் தரமா வச்சு திறந்து விடுறா. வெறி ஆயிரும்டா. நான் மறுபடியும் கை ப்ளீஸ் திறந்து விடுறா. டென்ஷன் ஆயிரும்டா. ஒரே ஒரு முத்தம் மட்டும். கையறா போற. திறந்து விடுறா. டென்ஷன் ஆயிரும்டா. ஒரே ஒரு முத்தம். ஒரு போன் அடிச்சா அப்ப எத்தனை பேர் வருவாங்க பாக்குறேன். இந்த ஏரியா விட்டு நீ போக முடியாது. பாக்குறியா? இப்ப பாக்குறியா? போன் அடிக்கிட்டா. ஒரே ஒரு முத்தம் திறந்து விடுறாங்க. நான் திறக்கிறேன். வேற ஏதாவது கேட்டேன்னா? வேற காசு பணம் ஏதாவது கேட்டேனா? இல்ல நீ காசு பணம் எனக்கு அந்த மாதிரி தேவை. நீ திறந்து விடுறா இல்லையா? இப்ப ஒரே ஒரு முத்தம் திறந்து விடுறா. நான் ஆட்டோல போய்கிட்டு திறந்து விடுறா. திறந்து விடுறா. காரெல்லாம் உடைச்சிருண்டா. திறந்து விடுறா. சொன்னா கேளுடா. கையறா. ஒரே ஒரு முத்தம். வேணாண்டா. என்னை பத்தி உனக்கு தெரியாது. டென்ஷன் ஆயிருவேன். பாத்துக்க. திறந்து விடுறா போற. என்னடா பண்ற? திறந்து விடுறா. கடுப்பா திறந்து விடுறா மரியாதையா. கைய ஒரே ஒரு முத்தம். அடிச்சிருண்டா. மூஞ்செல்லாம் உடைச்சிருவேன். என்னை பத்தி உனக்கு தெரியாது. ஒரே ஒரு முத்தம் தானே சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு என்னாட்டு திறந்து விடுறான்ட்டேன். ஒரே ஒரு முத்தம். இந்த மாதிரி ஆளு இல்ல. திறந்து விடுறா முறை. நான் ஒரே ஒரு முத்தம். கொலை கேஸ் உள்ள போற மாதிரி ஆயிரும். பாத்துக்கிறோம். திறந்து விடுறா. திறந்து விடுறியா இல்லையாடாப்பா? அந்த லாக் ஓபன் பண்ணு. அந்த லாக் கையறா. அந்த லாக் ஓபன் கையறா முறை. கையறாங்கறாப்பா. ஆமா நீங்க உங்களுக்கு ஓபன் பண்ண தெரியாது. நான் ஓபன் பண்றேன். நீ உன கையறா முறை. அது ஓபன் பண்ணுங்க. டென்ஷன் ஆயிரும்டா. நீங்க ஓபன் பண்ணுங்க. நான் எதுவும் பண்ண மாட்டேன். அதை தெரியுங்க. சொல்லிட்டே இருக்கேன். வெறிய தாரா. திறந்து விடுறா. ஒண்ணு நீங்க ஓபன் பண்ணுங்க. நான் ஓபன் பண்றேன். திறந்து விடுறா போல மரியாதையா. டென்ஷன் ஆகாதா? எப்படா இப்பெல்லாம் இருக்கீங்க? எங்க இருந்தா வரீங்க எல்லாம்? ஏன்னா எப்படி இவ்வளவு டீசெண்டா இந்த வேலைலாம் பாக்குறீங்களா ஊர்ல? அசிங்கமா இல்லையாடா உங்களுக்கு? கையறா. பேண்ட் நல்லா இருக்கு. பேண்ட் நல்லா இருந்தா நல்லா உனக்கேடா. திறந்து விடுறியா இல்லையாடாப்பா? திறந்து விடுறா. திறந்து விடுறா. மேல கை வைக்கிறா. மேல இருக்கிற கை வைக்கிறா. நான் திறக்கிறதா? அது கேக்குற மேல கை வைக்கிறேன். எது பண்ணாலும் தப்பா நினைக்கிறேன். நான் திறந்தானே விட போறேன். நான் மேல இருக்கிற கை வைக்கிறேன்னு கேட்டா. சரி இப்படி முன்னாடி வாங்க. திறந்து விடுறேன் போல. என்னடா பண்ற? நான் திறக்கிறேன்னா திறந்து விடுறியா இல்லையாடாப்பா? டென்ஷன் ஆகாரா? நான் திறக்கிறேன். அப்புறம் என்னையும் வேணாம் அப்புறம் என்ன? நான் திறந்து விடுறேன். நீ போனா திறந்து விடுறா. முத்தம் கொடுக்க மாட்டீங்கல்ல? திறந்து விடுறா. அடிச்சிருவோம்டா அப்புறம் கோவிச்சுனா. சரி நான் அதை பத்தி உனக்கு தெரியாதா? நான் என்ன சொல்றேன்? கட்டி மட்டும் பிடிப்பேன். சொன்னா கேளுடா. திறந்து விடுறான்டா. வெறியா தாரா. யாருக்குமே மயிரே திறந்து விடுறா. மயிரே நான் முத்தம் உனக்கு வெக்கமா இல்லையா நான் பேசுறது? நான் முத்தம் நீ மனுஷனா என்ன ஜென்மண்டா நீ? திறந்து விடுறா. முத்தம் உதடலாம் எனக்கு. திறந்து விடுறா. சரி நவருங்க. நான் திறந்து விடுறா போல. திறந்து விடுறா. இவ்வளவு கோவப்படுறீங்க. திறந்து விடுறா. மேல கை வைக்காம திறந்து விடுறா. மேல கை வைக்காம திறந்து விடுறாங்க. இப்படி வந்தாதான் திறக்க முடியும். நான் நிறைய கேஸ பார்த்தோம். மரியாதை திறந்து விடு. மேல கை வைக்காரா. திறந்து விடுறா. நீங்க வச்சவனே எனக்கு ஜிவ்வுன்னு இருக்கு. நான் திறந்து விடுறா போல. டென்ஷன் ஆகாரா. சட்டம் எங்க இருக்கு? எந்த சட்டம் எங்க எடுத்தா உனக்கு என்னடா மயிரே? திறந்து விடுறா. உங்க லிஃப்ட் எல்லாம் கூட மயிருக்கு எல்லாம் கேக்குறீங்க. ஆமா மயிரு, நீ இந்த மாதிரி வேலை பாப்பேன்னு தெரிஞ்சா நான் உன் வண்டியிலே இருக்க மாட்டேன்டா. ஒரு ஹெல்ப் கேட்டா இப்படிதான் இருக்கீங்களாடா? இப்படிதான் தெரியுறீங்களா? திறந்து விடுறா. டென்ஷன் ஆகாதா. திறந்து விடுறா. அடிச்சிருவோம்டா. சப்புன்னு அப்பிடும் பாத்துக்க. நான் என்ன பத்தி உனக்கு தெரியாது. நான் மோஸ்ட் கையேறா போல. திறக்கிறேன்னா கையேறா போல. திறக்கிறேன். வெளியே தாரா. இப்ப நீ போகணும் தானே? நீ வெளியே போன லாக் எடுத்தா போக முடியும். எப்படா போக முடியும்? நான் திறந்து திறந்து விடுறா. டென்ஷன் ஆகுறா. நான் திறக்கிறேன். திறந்து விடுறா. டென்ஷன் ஆகுறாங்கல்ல. உடைச்சிருடா எல்லாத்தையும். நான் திறக்கிறேன். கார் எல்லாம் உடைச்சிருந்துருவேன். ஐயோ நான் திறக்கிறேன். திறந்து விடுறா முறை. திறந்து விடுறா. டென்ஷன் ஆகுறா. திறந்து விடுறா. திறந்து விடுறா. வெறியா. திறந்து விடுறா. திறந்து விடுறா. திறந்து விடுறா. திறந்து விடுறேன். திறந்து விடுறாங்கல்ல. டென்ஷன் ஆகாதா?
லாக் எடுத்து திறந்துடா. பைத்தியமா நீனு? யாரா பைத்தியம்? நீ பைத்தியம் நான் பைத்தியமாடா? திறந்து விடுன்னு சொல்றேன்ல, நான் அந்த பக்கம் போறேன்ல. யாரா பைத்தியம்? நீ பைத்தியம் நான் பைத்தியமாடா? நான் திறந்து விடுறேன்னா என்ன நான் தள்ளி விடுறேன், அப்புறம் எப்படி நான் திறந்துடுது? திறந்து விடுறா. மேல ஏன்டா கை வைக்கிறா? திறந்து விடுறா. ஏய் மேல கை வைக்கிறான் சொன்னா அடிச்சு மூஞ்சலாம் உடைச்சிரும்டா. நான் திறந்து விடுறேன். ஏய் உடைச்சிரும்டா மூஞ்சலாம். திறந்து விடுறேன். ஆக்காரா வெறி ஆயிரும்டா. திறக்கிறேன், நான் திறக்கிறேன். அப்புறம் சரி நான் திறக்கிறேன், நான் சொல்றது கேளலாம், ஒரு நிமிஷம் கேளலாம், அமைதியா கேளலாம். நீ நான் கத்தி எடுத்து சொல்லிட்டு போயிட்டே இருப்படா எனக்கு நண்டு. ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளலாம். ஏய் கையேறா. நான் சொல்றது சொல்றது கேளலாம். கைய மேல இருக்கிற கை வைக்கிறா. மேல இருக்கிற கை வைக்கிறா. நான் யூடியூப் பிராங்க்னா இது காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. டென்ஷன் ஆயிரும். நிஜமா தான். முன்னாடி கேமரா இருக்கு பாருங்க, கோச்சிக்காதீங்க, தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க. முன்னாடி கேமரா இருக்கு பாருங்க, தெரியுதுங்களா? ஆமா ஏன் ப்ரோ சும்மா விளையாட கை வைக்கலாம்ல. கோச்சிக்காதீங்க. ஏன்னா உண்மையாவே இல்லைன்னா உங்களை நேரம் அடிச்சு 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 கொண்டிருப்பான் நேரம். அவ்வளவு டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா இப்படி சரி தப்பா எடுத்துக்காதீங்க சரிங்களா? சும்மா விளையாட்டு தான் பண்ணேன். இந்த மாதிரி தெரியாத வண்டியில வந்து ஏறி வராதீங்க. சரி சரி சரிங்களா? நம்மளுக்கு என்ன நடக்கும். உங்க வீட்டை யூடியூப்ல போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஒன்னும் பிரச்சனை இல்ல. மக்கள் நிறைய பேர் பாப்பாங்க. பார்த்தா சந்தோஷமா பாக்குங்க. சரி ரைட் ஓகே. நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, சொல்லுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு முத்தம் கொடுங்களா? குறும்பு உண்டாச்சு கரும்பு, நான் தந்த பரிசு அது ரொம்ப புதுசு.